இனிய தமிழமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாம் இன்றைய நிலையிலே நாம் சிந்திக்க இருப்பது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். அதுதான் மாமியார் மருமகள் என்ற ஒரு ரிலேஷன்ஷிப். ஆரம்பத்திலிருந்தே புராண காலத்திலிருந்தே ஒன்றுக்கு ஒன்று சரியாக வராது. இதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றால், அதாவது மகாலட்சுமி உடைய மருமகள் சரஸ்வதி. எப்படி என்றால், அவள் கணவர் மகாவிஷ்ணுனுடைய பையன்தான் பிரம்மா. பிரம்மாவுடைய மனைவி தான் சரஸ்வதி. இதை எப்படி சொல்வார்கள் என்றால், அதாவது பணம் நிறையாக இருந்தால் மகாலட்சுமி இருக்கிற இடத்துல அந்த சரஸ்வதி இருக்க மாட்டாள் என்று சொல்வார்கள். அதே போல் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறது. தற்போது இதனுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். என்னிடத்தில் அசோக்குமார் என்ற ஒரு கான்ட்ராக்ட் லேபர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் பணிபுரிந்து கொண்டிருந்த காலத்தில் 1 மாத காலம் வேலைக்கு வரவில்லை. அவர் 1 மாதம் கழித்து வேலைக்கு வந்தார். நான் என்னவென்று கேட்டேன். அவர் அப்பொழுது சொன்னார், நான் இங்கே வேலை பார்ப்பதோடு அங்கே வெளியிலே கார் டிரைவராகவும் பணியாற்றி வருகிறேன். கார் டிரைவராக பணியாற்றி வருகிற காலத்திலே ஒரு சமயத்தில் ஒரு இந்த இதை எடுத்துக்கொண்டு சேலம் வரை செல்ல வேண்டும் என்று சொன்னார். அவ்வாறு செல்லுகின்ற வழியிலே ஒரு வயதான ஒரு அம்மா ரோடினுடைய குறுக்கே வந்து விட்டார். அந்த குறுக்கே வந்ததினாலே அவர் அந்த காரில் அடிபட்டு இறந்து விட்டார் என்று சொன்னார்கள். சரி, அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று கேட்டேன். அதற்கு பின்னால் அந்த அம்மா மீதான் தவறு என்பது நிரூபணமாகிவிட்டதால் என்னை ஜெயிலிருந்து விடுதலை செய்து விட்டார்கள். என்னுடைய டிரைவர் லைசன்ஸையும் கொடுத்து விட்டார்கள். சரி, அப்புறம் என்ன என்றேன். அவருக்கு 2 மகன்கள். 2 மகன்களுக்கும் திருமணமாகி 2 மருமகள் இருக்கிறார்கள். அந்த 2 மருமகளும் என்னை தேடி பிடித்து வந்து அங்கே வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். இருவரும் எனக்கு விருந்து வைத்தார்கள். அவருடைய 2 மகன்களோடு அதிலே கலந்து கொண்டார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து மொத்தமாக 1000 ரூபாய் எனக்கு வெத்தலை வாக்கில் வைத்து கொடுத்தார்கள். என்னவென்று கேட்டேன். அந்த மாமியாரை ஆக்சிடென்டிலே அவர் மரணமடைய செய்ததற்காக எனக்கு கொடுத்தேன்னு சொன்னார்கள். எனக்கு வாங்கவே கை கூசியது. ஏம்மா, ஒரு வயதான ஒரு பாட்டி இப்படி வந்து விழுது இறந்து விட்டால் என்பதே எனக்கு மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டேன். அவள் சொன்னார், அந்த அம்மா எனது மாமியார் இருக்கிற வரையிலே என் கணவனோடு அவள் எங்களை சேர விடவில்லை. அந்த பசங்களும் அதே மாதிரி அம்மாவின் பேசிக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு அழைத்து வருவதை தவிர்த்து வந்தது. இப்பொழுது என்னுடைய மாமியார் அதற்கு பின்னாலே, அதுவும் உங்களுடைய கைங்கரியத்தினாலே ஏற்பட்டதனால் நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டுகிறேன் என்று 1000 ரூபாயும் விருதும் போட்டு கொடுத்தார்கள் என்று சொன்னார். இது ஏன் இப்படி இருக்கிறது? இந்த மருமகளுக்கும் மாமியார்களுக்கும் இப்படித்தான் இருக்குமா என்று நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். அங்கே எங்களுடைய இடத்திலே 1000 வீடுகள் இருக்கின்றன. 1000 வீடுகளும் நல்ல அளவிலே கட்டப்பட்டிருக்கிறதுனாலே எல்லாருமே தங்களுடைய மனைவிமார்களை அழைத்து வந்து இந்த குடியிருப்பில் இருப்பதைத்தான் விரும்புவார்கள். என்று கேட்டால், இங்கே எல்லா விதமான வசதியும் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த முறையிலே ஒரு புதுமண தம்பதிகள் இருவரும் திருமணமாகி அவருடைய சொந்த ஊரில் இருக்கிற வீட்டிலே சென்று அங்கே அந்த விவசாய தொழில் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிலே மருமகளுக்கு என்ன ஆசை என்றால், இந்த விவசாய தொழில்களை விட்டுவிட்டு அவர் டவுனிலே இருப்பதைப் போல அந்த குடியிருப்பிலே வந்து இருந்து கொண்டு அவர்கள் ஜாலியாக இருக்க வேண்டும் என்று, டவுனுக்கெல்லாம் போவது வருவது போன்றெல்லாம் இருக்க வேண்டும் என்று அந்த மருமகள் விரும்பினாள். ஆனால் அந்த மாமியார் என்ன சொன்னாள் என்றால், பையனிடம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ இங்கே தான் இருக்க வேண்டும், இங்கே இருந்தால் விவசாயத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 2 பேருடைய போரினாலே சிக்குண்ட அந்த மருமகன், அதாவது இந்த பெண்ணுடைய கணவன் என்ன செய்தான் என்று கேட்டால், அவன் சூசைட் செய்து கொண்டு விட்டான், தற்கொலை செய்து கொண்டு விட்டான். அதனாலே அந்த குடும்பமே நிற்கதியாகியது. இதை பார்க்கின்ற பொழுது அந்த மாமியார் எவ்வளவு கொடூரமானவர் என்று அந்த மருமகள் நினைத்தார். அந்த மருமகள் ஏன் இன்னும் என்னுடைய பேச்சை கேட்காமல் இருந்தனாலே கணவன் இழந்தாள் என்று மாமியார் இருந்தார். இப்படி இருவருக்கும் பொருளை அந்த குடும்பமே இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று 2வது அனுபவத்தை நான் எடுத்து சொன்னேன். அதே மாதிரி 3வது அனுபவம் மிக கொடுமை. என்னவென்று சொன்னால், அவர்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டதினாலே அந்த திருமணமான புது மாப்பிள்ளையானவன் அவன் சூசைட் செய்து கொண்டு விட்டான். அதில் இந்த மாமனார், இந்த பையனுடைய அப்பா என்ன செய்தார் என்றால், அந்த மருமகளை உடன் இருந்து அதற்கு வந்து நவீன முறையிலே இந்த நவீன முறையில் கருத்தரித்தல் செய்கிறார்களே, அதே போல் தனக்கு அந்த பெண்ணிலிருந்து கருத்தரித்து அதற்கு சந்ததி உண்டாக வேண்டும் என்று அந்த மாமனார் விரும்புவதும், மாமியார் செலவும்
ஒரு நாள் அந்த பெண் அவர்கள் வீட்டை விட்டு ஓடி தன்னுடைய தந்தையோடு வீட்டுக்கு சென்று அவர் மறுமணம் செய்து கொண்டார். இப்படி ஏகப்பட்ட உதாரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படி உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிற மாமியார் மாமனார் உறவானது, மாமியார் மருமகள் உறவானது இன்றைக்கு இந்த இடத்திலே எல்லா இடத்திலேயும் இது நீக்குமர இருந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுவது என்று யாருக்கும் தெரியவில்லை. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த வயதான இருக்கக்கூடிய இந்த மாமியார்கள்லாம் ஒதுக்கி கொண்டு மருமகள் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து அவர்கள் வழியிலே குறுக்கே செல்லாமல் இருந்தால் அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வணக்கம். உங்களுடைய கருத்து என்ன என்பதை தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.